ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேவ்ஸ் கிச்சனில் நம்ம சுட சுட சூப்பர் சாஃப்டான பூரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷான சன்னா மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பூரி செய்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாக நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடாயில். இப்போது உருட்டி வச்ச சப்பாத்தி மாவு எடுத்து நம்ம அதில் போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நான் செய்கிற மாதிரி இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூரி நல்லா மேலே எழும்பி வரும். இப்போது நீங்கள் பூரியை திருப்பி போடுங்க. அதே மாதிரி ரொம்ப நேரமாக நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பூரி கொஞ்சம் ஹார்டாகிடும். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி மேலே எழும்பி வந்த பிறகு இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு நீங்கள் டக்குன்னு பூரி எடுத்துருங்க. அவ்வளவுதான், சாஃப்டான பூரி ரெடி. இப்போ சன்னா மசாலாவுக்கு நான் நேற்றே வெள்ளை கொண்ட கடலையை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இதை நம்ம ஒரு 6 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு 6 விசில் வரட்டும். விசில் வரத்துக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருள் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் முந்திரி போட்டுட்டு அதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டு அதையும் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா ஊறினாதான் முந்திரியும் கசகசாவும் நல்லா அரையும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ஊற வச்ச முந்திரியும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கசகசாவையும் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கடல் பாசி சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் வெங்காயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது ஒரு பெரிய தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வதங்கிட்டதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கான ஃபுல் வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இந்த மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வேறு எதனா மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அளவு தெரியாதவங்க கம்மியாக ஃபஸ்ட்டு சேருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச இந்த கடலையும் நான் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட தேவையான அளவு உங்களுக்கு தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாலாம் இந்த கடலையோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லை சம்டைம்ஸ் அடி பிடிச்சிரும். இப்போ கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை அது மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான சுட சுட சன்னா மசாலா ரெடி. எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.